டிவிகே கவர்மெண்ட் ஆட்சிக்கு வந்து 2 வாரம் தான் ஆகுது. இந்த 2 வாரத்துல இங்க நிறைய பிரச்சனை நடக்குது. இதுக்கெல்லாம் ஒரு கவர்மெண்ட் பொறுப்பேற்றணுமானா அவங்களுக்கு அந்த பிரீத்திங் ஸ்பேஸ் நம்ம கண்டிப்பா கொடுக்கணும். அதுக்குள்ள அவங்கள போட்டு இவ்வளவு கேள்வி கேட்கறது எந்த விதத்திலுமே நியாயமா இல்ல. ஆனா இங்க பிரச்சனை நடக்குதான்னா கண்டிப்பா நடக்குது. பாதுகாப்பு கொடுத்துருக்கணுமான்னு கேட்டா கொடுத்துருக்கணும். அட்லீஸ்ட் இப்ப அவங்க குற்றவாளிக்கு தண்டனையாவது வாங்கி கொடுக்கணும். கண்டிப்பா கொடுப்பாங்க, அதை நம்ம நம்புவோம். இதுக்கு நடுவுல டிவிக்கு ஆட்சி வரதுக்கு முன்னாடி நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. அதுல ஒரு ஆள் தான் இவரு. இவர் டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணாருன்றது இவரை ஃபாலோ பண்ண எல்லாருக்குமே தெரியும். ஆனா இவர் இப்போ நான் டிவிகேக்கு சப்போர்ட்டே பண்ணல, நான் பொலிட்டிக்கல் கண்டென்ட்டே பண்ணல, நான் சொல்றது பொய்யா இருந்தா சாமி எனக்கு தண்டனை கொடுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்தினி வேஷம் போடுறாரு. நான் ஒத்த ரூபாய் வாச்சும் நான் வாங்கியிருந்தேன்னா இந்த கடவுள் வந்து எனக்கு கூலி கொடுக்கணும். நான் கேட்கறேன், எதுக்கு இந்த பத்தினி வேஷம்? நீங்க டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணீங்க, உங்களுக்கு கவர்மெண்ட் சைடுல நியாயமா இருக்குன்னா அதுக்காக பேசுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணி எடுத்து சொல்லுங்க. இல்லைன்னா கவர்மெண்ட் மேல தப்பு தான் எடுத்து கேள்வி கேளுங்க. அதை விட்டுட்டு நான் நடுநிலையாளர், எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னா எதுக்கு? ஒருவேளை நீங்க உங்க ஃபாலோவர் எல்லாம் ரொம்ப மிஸ்லீட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு உங்க ஸ்பான்சர்லாம் உங்களை விட்டு போறாங்கன்னு ஒரு பயம் வந்துருச்சா? ஏன் அப்படி ஒரு மாதிரி கேவலமா பண்றீங்க? இதே மாதிரி இன்னொருத்தர் இருக்கிறாரு, என் பேரை வச்சுக்கின்னு, ஏட்டுடி நந்தா. இவர் வந்து ஓட்டு போட்டு வந்து போட்டோ போட்டு விஜய் போட சாங்லாம் போட்டு ஃபயர்லாம் விட்டு இருந்தாரு. இவரை பார்த்தா நானே போய் ஓட்டு போட்டேன். ஆனா இவர் இப்ப எங்க இருக்கிறாருன்னு தெரியல, வாயை திறக்க மாட்டாரு. நான் என்ன கேட்கறேன், டிவியை சப்போர்ட் பண்ணி எல்லாம் பேசுனீங்கல்ல, இப்ப எல்லாம் என்ன பண்ணிருக்கீங்க? வந்து பேசுங்க, கவர்மெண்ட் சப்போர்ட்டா பேசுங்க. இல்ல கவர்மெண்ட் தப்புனா எது கேள்வி கேளுங்க. ரெண்டுத்துக்கு இல்லாம எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லாம மாதிரி அப்ப வந்து எல்லாம் பேசுனீங்க, இப்ப எல்லாம் வாய முன்னு எங்க இருக்கிறீங்கன்னே தெரியல. டிவிக்கே ஆட்சிக்கு வரணும்னு சொன்னீங்க, டிவிக்கு ஓட்டு போட சொன்னீங்க, நாங்க ஓட்டும் போட்டோம். இப்ப டிவிக்கு ஆட்சிக்கு வந்துருச்சு. இப்ப தமிழ்நாட்டுல இவ்வளவு பிரச்சனை நடக்குது, கவர்மெண்ட் அகைன்ஸ்டா வந்து பேசுங்க. இல்ல கவர்மெண்ட் தப்புனா கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணி பேசுங்க. ரெண்டுத்துக்கு இல்லாம இருந்தீங்கன்னா அப்புறம் என்ன இதுக்கு நீங்க எல்லாம் இன்ஃபுளுன்ஸ் வந்து தூக்கின்னு வந்தீங்க?